டெல்லி அருகே கிரேட்டர் நொய்டாவில் சாலையோர தடுப்பை உடைத்துக் கொண்டு அருகில் தேங்கியிருந்த தண்ணீரில் காருடன் மூழ்கிய மென்பொறியாளர் உயிரிழந்தார். 27 வயதான யுவராஜ் மேத்தா என்பவர் அலுவலகத்திலிருந்து காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது விபத்து நேரிட்டது. வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அவர் வந்து கொண்டிருந்தபோது அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. சாலையோர தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு கட்டடத்தின் அடித்தளம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட 30 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீருக்குள் கார் பாய்ந்தது. தண்ணீரில் காருடன் மூழ்கியவர் தந்தைக்கு போன் செய்து உதவி கேட்டுள்ளார். அவரது தந்தையும் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து உள்ளார். சிறிது நேரத்தில் கிரேன்கள் மற்றும் தீயணைப்பு குழுவினருடன் போலீசார் அங்கு வந்து உள்ளனர். காரின் மேல் பகுதியில் நின்றபடி அபாய குரல் எழுப்பிய யுவராஜை உடனடியாக மீட்க முடியவில்லை என கூறப்படுகிறது. தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் உடனே தண்ணீரில் இறங்க தீயணைப்பு குழுவினர் யோசித்த நிலையில் இறுதியில் சுமார் 4.5 மணி நேரம் கழித்து மயங்கிய நிலையில் யுவராஜ் மேத்தா மீட்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.